தெளிவான ஞான முரளி. பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். பள்ளத்தை நோக்கும் வெள்ளத்தை போல் பாபாவிடம் நாம் சென்றிடுவோம். முள்ளான நம்மை மலராக்கினாரே, முள்ளான நம்மை மலராக்கினாரே, முழுவதும் அர்ப்பணை செய்வோம். சிவனே அளிக்கும் சிவனே. ஓம் சாந்தி. இன்றைய முறையில் பாபா சேவைக்கு நிறைய ஆர்வம் இருக்கணும்ன்றார். எவ்வளோ சேவை செய்வீர்களோ அவ்வளோ பாக்கியம் உருவாகும். அதனால கிராமம் கிராமமாக செல்லுங்க, தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுங்க. என்னெல்லாம் சாதனங்கள் கிடைத்திருக்கோ அதை எல்லாமே ஈஸ்வரிய சேவையில பயன்படுத்துங்க. எதன் மீதும் மோகம் இருக்கக்கூடாது, ஆசை வைக்கக்கூடாது. நிறைய சேவை செய்து பாக்கியம் எடுங்க அப்படின்னு சொல்றார். மேலும் அப்பா தொடர்பு சகவாசத்துல கூட நிறைய கவனம் கொடுக்க வைக்கிறார். கெட்ட சகவாசம் உங்களை கீழ் நோக்கி அழைத்து சென்றிடும். அதனால பாதுகாப்பாக இருங்க, தன்னை ஆத்துமான்னு உணருங்க, தந்தையோடு உங்களுடைய தொடர்பை இணைத்து கொண்டே இருங்க. அப்போ உயர்ந்தவர்களாக ஆயிடுவீங்க, உயரத்தை நோக்கி செல்வீங்க. அப்படி சகவாசத்திலையும் கவனமாக இருங்கன்றார். மேலும் அப்பா எந்த ஒரு காரியம் செய்யும் போதும் முக்காலத்தை உணர்ந்து திரிகாலதர்ஷிகளாக ஆகி இந்த செயல் மூலமாக லாபமா நஷ்டமா என்பதை சோதித்துட்டு அதற்கப்புறம் காரியம் செய்யுங்க. அப்போ ஒருபோதும் உங்களுடைய செயலானது வீணானதுல போகாது, வெற்றியுடையதாக ஆயிடும். ஸோ திரிகாலதர்ஷியாகி காரியம் செய்யுங்க என்று புரிய வைக்கிறாரு. முரளி டேட் 26/5/2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் நல்லவர்களோடு சேர வேண்டும். கெட்டவர்களின் சகவாசம் ஏற்பட்டால் விழுந்து விடுவீர்கள். கெட்ட சகவாசம் புத்தியை அற்பமாக்கும். கேள்வி: இப்போது குழந்தைகள் உங்களிடம் எந்த ஆர்வம் எழ வேண்டும்? பதில்: நாம் கிராமம் கிராமமாக சென்று சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எழ வேண்டும். உங்களிடம் என்ன இருந்தாலும் அது சேவைக்காக இருக்கிறது. குழந்தைகளே, இந்த பழைய உலகிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். எந்த பொருள் மீதும் ஆசை வைக்காதீர்கள். இவற்றின் மீது மனதை வைக்காதீர்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு அறிவுரை கொடுக்கிறார். பாடல்: இந்த பாவமான உலகிலிருந்து. ஓம் சாந்தி. பாவாத்மாக்களின் உலகம் மற்றும் புண்ணியாத்மாக்களின் உலகம் என்று ஆத்மாக்களை வைத்தே பெயர் வைக்கப்படுகிறது. இப்போது இங்கே துக்கம் இருப்பதால் அழைக்கிறார்கள். எங்காவது நிம்மதியான இடத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என புண்ணியாத்மாக்களின் உலகில் அழைப்பதில்லை. இங்கே பண்டிதரோ சாஸ்திரவாத சந்நியாசியோ எதையும் சொல்வதே இல்லை என்பதை குழந்தைகள் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நான் இந்த ஞானத்தை அறியாமல் இருந்தேன். ராமாயணம் போன்ற சாஸ்திரங்களை அதிகம் படித்து வந்தேன் என்று இவர் பிரம்மா பாபா தானே சொல்கிறார். மற்றபடி இந்த ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவரும் கேட்கிறார். இப்போது இது பாவாத்மாக்களின் உலகம். புண்ணிய ஆத்மாக்கள் வாழ்ந்து சென்றார்கள் என்று மட்டும் அவர்களை பற்றி சொல்கிறார்கள். அவர்களுக்கு பூஜை செய்து வருகிறார்கள். சிவனுக்கும் பூஜை செய்கிறார்கள். குழந்தைகள், நீங்கள் இப்போது யாருக்கு பூஜை செய்வீர்கள்? மிக உயர்ந்த பகவான் சிவன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் கீழ்ப்படிந்த தந்தையாக, ஆஸ்தியராக, குருவாக இருக்கிறார். கூட அழைத்து செல்லும் உத்தரவாதத்தை வேறு எந்த குரு போன்றோரும் கொடுக்க முடியாது. கூடவே அழைத்துட்டு போறேன்னு இந்த சத்குருவை தவிர வேற யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அப்படி இருந்தாலும் எல்லோரையும் அழைத்து செல்ல மாட்டார். இப்போது நீங்கள் நேரில் அமர்ந்திருக்கிறீர்கள். இங்கிருந்து உங்கள் வீட்டிற்கு சென்றவுடன் நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். இங்கே நேரில் கேட்பதால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. குழந்தைகளே, நன்றாக படியுங்கள் என்று தந்தை அடிக்கடி சொல்கிறார். இதில் தவறு செய்யாதீர்கள்.
கெட்ட சகவாசத்தில் சிக்காதீர்கள். இல்லை என்றால் புத்தி இன்னும் அற்பமாகும். நாம் என்னவாக இருந்தோம், என்ன பாவம் செய்தோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இப்போது நாம் தேவர்களாக ஆகிறோம். இந்த பழைய உலகம் அழிய வேண்டும். பிறகு இந்த உலகில் உங்கள் வீடுகளை பற்றி என்ன கவலைப்படுவது? இந்த உலகில் உள்ள எல்லாவற்றையும் மறக்க வேண்டும். இல்லை என்றால் தடை ஏற்படும். இவற்றில் மனம் போவதில்லை. நாம் புது உலகத்திற்கு சென்று அங்கே நமது மாளிகையை தங்க வைரங்களால் கட்டுவோம். இங்குள்ள பைசா போன்ற எந்த பொருளாவது பிடித்திருந்தால் ஷரீரத்தை விடும் நேரம் அதன் மீது மோகம் ஏற்படும். என்னுடையது என்னுடையது என நினைத்தால் அது கடைசியில் முன்னால் வரும். இவையெல்லாம் இங்கேயே அழிய வேண்டும். நாம் நமது ராஜ்யத்திற்கு வருவோம். இதன் மீது என்ன மனதை செலுத்துவது? அங்கே அதிக சுகம் இருக்கும். அதன் பெயரே ஸ்வர்க்கம். இப்போது நாம் நமது வதனத்திற்கு போகலாம். இது ராவணனின் வதனம், நம்முடையது கிடையாது. இதிலிருந்து விடுபட முயற்சி செய்ய வேண்டும். பழைய உலகத்திலிருந்து உங்களை விடுவிக்க வைக்கிறேன். அதனால் எந்த பொருள் மீதும் ஆசை வைக்காதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். வயிறு ஒன்றும் அதிகமாக கேட்பதில்லை. தேவையற்ற பொருட்களுக்கு அதிகமாக செலவாகிறது. குழந்தைகள், உங்களுக்கு சேவை செய்ய ஆர்வம் இருக்க வேண்டும். கிராமம் கிராமமாக சென்று சேவை செய்ய ஆர்வம் சில குழந்தைகளுக்கு இருக்கிறது. மற்றபடி யாருக்கு சேவை செய்ய ஆர்வம் இருக்காதோ அவர்கள் எந்த வேலைக்காக இருக்கிறார்கள்? தந்தை எப்படியோ அப்படியே குழந்தைகளும் ஆக வேண்டும். தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தந்தையை நினைவு செய்து அவரிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். நாம் தந்தையின் சேவைக்கு போகிறோம் என்ற மகிழ்ச்சி குழந்தைகளுக்கு இருக்கிறது. தந்தையும் உற்சாகத்தை அதிகமாக்குகிறார். சேவை செய்யவே தந்தை வந்திருக்கிறார். எல்லாம் சேவைக்காகவே இருக்கின்றன. இப்போது தந்தையின் அறிமுகத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். தந்தை ஒரே ஒருவர். அவர் பாரதத்திற்கு வந்திருக்கிறார். பாரதத்தில் தேவர்களின் ராஜ்யம் இருந்தது. இது நேற்றைய விஷயம். லக்ஷ்மி நாராயணரின் ராஜ்யம் இருந்தது. பின்னர் ராமர் சீதையின் ராஜ்யம் இருந்தது. பிறகு பாவபாதையில் விழுந்தார்கள். ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. ஏணியில் கீழே இறங்கி இறங்கி வந்தார்கள். இப்போது மீண்டும் உயரும் கலை நொடிநேர விஷயமாக இருக்கிறது. ஒன்று உண்மையான அன்பு, மற்றது செயற்கையான அன்பு. எப்போது தன்னை ஆத்மா என உணர்வீர்களோ அப்போது தந்தையிடம் உண்மையான அன்பு ஏற்படும். இப்போது குழந்தைகள், உங்களுக்கு இந்த உலகின் மீது இருப்பது செயற்கையான அன்பு. இந்த பழைய உலகம் அழிய வேண்டும். சேவை செய்பவர்கள் ஒருபோதும் பட்டினியால் சாக முடியாது. எனவே சேவை செய்ய குழந்தைகளுக்கு ஆர்வம் இருக்க வேண்டும். உங்கள் ஈஸ்வரிய மிஷன் மிக சகஜமானது. தர்மம் எப்படி படைக்கப்படுகிறது என்பதை சிலர் புரிந்து கொள்வதே இல்லை. கிறிஸ்து வந்தார். கிறிஸ்துவ தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். தர்மம் வளர்ந்து கொண்டே சென்றது. அவரது வழிப்படி நடந்து நடந்து கீழிறங்கி வந்தார்கள். இப்போது குழந்தைகள், நீங்கள் ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். அரை கல்பம் ராவண ராஜ்யத்தில் நாம் தந்தையை மறந்திருந்தோம். இப்போது தந்தை வந்து எழுப்புகிறார். நாடகப்படி நீங்கள் கீழிறங்க வேண்டியதாக இருந்தது என்று தந்தை சொல்கிறார். இதில் உங்கள் குற்றமும் இல்லை. ராவண ராஜ்யத்தில் உலகத்திற்கு அப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறது என்பது இப்போது தந்தை ராவண ராஜ்யத்தில் உலகத்திற்கு அப்படிப்பட்ட நிலை ஏற்படுகிறது. கீழிறங்கக்கூடிய நிலை ஏற்படுது. இப்போது பாடம் சொல்லித்தர நானே வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார்.
நீங்கள் மீண்டும் உங்கள் ராஜ்யத்தை பெறுங்கள். தந்தை கிட்ட பாடம் படித்து ராஜ்ய பாக்கியம் எடுங்க. நான் வேறு எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை. ஒன்று, கடை தெருவில் உள்ள சீச்சி பொருட்களை சாப்பிடாதீர்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இது நாடக சக்கரம். இது மீண்டும் ரிப்பீட் ஆகும் என்பது இப்போது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். உங்கள் புத்தியில் நாடகத்தின் முதல், இடை, கடையின் ஞானம் இருக்கிறது. நீங்கள் அதை யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். முதலில் தந்தையின் நினைவிருக்க வேண்டும். சேவை செய்வதற்கு உங்களுக்குள் ஒன்று கூடி துணைவர்களை உருவாக்க வேண்டும். தாய்மார்களும் சேவைக்கு வர வேண்டும். இதில் பயப்பட எந்த விஷயமும் கிடையாது. சித்திரங்கள் போன்ற எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் சேவை அதிகமாகும். நீங்கள் சென்றுவிட்டால் எங்களுக்கு யார் கற்பிப்பார் என்று கேட்பார்கள். நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம். அதற்கு வீடு போன்றவற்றை ஏற்பாடு செய்யுங்கள். அப்போது பலருக்கு நன்மை செய்ய நீங்கள் நிமித்தமாவீர்கள் என்று சொல்லுங்கள். தந்தை சேவை செய்ய உற்சாகம் தருகிறார். குழந்தைகளிடம் தைரியம் இருந்தால் சேவையும் அதிகமாகும். 10-15 நாட்கள் நடந்தவுடன் முடிந்துவிட இது ஒன்றும் மேளா கிடையாது. இந்த மேளா நடந்து கொண்டே இருக்கிறது. இங்கே ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு நடக்கிறது. இதுதான் உண்மையான மேளா. ஆத்மா பரமாத்மாவினுடைய சந்திப்பு தான் உண்மையான மேளா. இது இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. எப்போது சேவை முடியுமோ அப்போது இந்த மேளாவும் முடியும். நாடகப்படி குழந்தைகளுக்கு சேவையின் மீது அதிகமாக ஆர்வம் இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தையிடம் என்ன ஞானம் இருக்கிறதோ அது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. மிக உயர்ந்த தந்தையால் நாம் எவ்வளவு உயர்ந்தவராக ஆகிக் கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் தனக்குத்தானே பேச வேண்டும். உங்களுக்குள் செமினார் செய்ய வேண்டும். தந்தையிடமிருந்து அறிவுரை பெற்று சேவையில் ஈடுபட வேண்டும். ஏதாவது உதவிக்கு அவசியமானால் பேரிதயம் உடைய பாபா அமர்ந்திருக்கிறார். இவையெல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. கவலைப்பட எந்த விஷயமும் இல்லை. இல்லை என்றால் ஸ்தாபனை எப்படி நடக்கும்? இன்னொரு விஷயம், யார் செய்வாரோ அவர் பெறுவார். இப்போது குழந்தைகள் நீங்கள் கல் புத்தியிலிருந்து வைர புத்தியுடையவராக ஆகிறீர்கள். பாபா ஞானத்தால் இவ்வளவு நேராக ஆக்குகிறார். மாயா பின்னர் மூக்கை பிடித்து முகத்தை திருப்பி விடுகிறது. குழந்தைகள், உங்கள் சேர்க்கை நல்லவரோடு இருக்க வேண்டும். கெட்ட சேர்க்கையின் பாதிப்பால் விழுந்து விடுவீர்கள். சினிமா போன்றவற்றை பார்க்க வேண்டாம் என்று பாபா சொல்கிறார். யாருக்கு சினிமா பார்க்கும் பழக்கம் இருக்குமோ அவரால் தூய்மை ஆகாமல் இருக்க முடியாது. இங்கே ஒவ்வொருவர் நடவடிக்கையும் மோசமாகவே இருக்கிறது. கலியுகவாசிகளினுடைய நடத்தை மோசமாக இருக்கிறது. பெயரே வேஷ்யாலயம். தந்தை சிவாலயத்தை ஸ்தாபனை செய்கிறார். வேஷ்யாலயத்திற்கு முழுமையாக தீப்பிடிக்க வேண்டும். கும்பகர்ணனை போல அசுர உறக்கத்தில் தூங்குகிறார்கள். நாம் சிவாலயத்திற்கு போகிறோம் என்பது உங்களுக்கு புரிகிறது. முன்னால் நாமும் குரங்குகளைப் போல இருந்தோம். இதை பற்றி ராமாயணத்திலும் கதை இருக்கிறது. இப்போது நீங்கள் தந்தைக்கு உதவி செய்கிறீர்கள். நீங்கள் உங்கள் சக்தியால் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறீர்கள். பிறகு இந்த ராவண ராஜ்யம் அழிய வேண்டும். குழந்தைகள், உங்களுக்கு அநேக யுக்திகளை தந்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஒருவருக்கு தானமே கொடுக்காத போது பலன் எப்படி கிடைக்கும்? சேவையே செய்யாத போது பாக்கியம் எப்படி உருவாகும்? முதலில் 10-15 பேருக்கு வழிகாட்டிய பிறகு சாப்பிட வேண்டும். முதலில் நல்ல காரியத்தை செய்துவிட்டு வாருங்கள். இதில்தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. எந்த தேகதாரியையும் நினைவு செய்யாதீர்கள். இது பதீத்த உலகம்.
பதித்த பாவனராக இருக்கும் ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்தால் தூய்மையான உலகின் அதிபர்களாக ஆவீர்கள். அந்துமதி சோகதி ஆகும். கடைசி நேர நினைவின் அடிப்படையில உயர்ந்த கதி ஏற்படும் தந்தை நினைவோட சரீரம் விடும்போது. அதனால் யாருக்காவது நற்செய்தி சொன்ன பிறகு வந்து உணவு சாப்பிட வேண்டும். தந்தையை நினைவு செய்தால் இவ்வளவு உயர்ந்தவர் ஆவீர்கள் என்பதை நீங்கள் எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டே இருங்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம், நமஸ்காரம். இரவு வகுப்பு 17/3/1968 பாபா எடுத்தது. எப்போது நீங்கள் சொற்பொழிவாற்ற வேண்டியதாக இருந்தாலும் உங்களுக்குள் கலந்து பேசி 2-3 முறை ஒத்திகை பாருங்கள். பாயிண்ட்டுகளை அடிஷன் கரெக்ஷன் செய்து தயார் செய்யுங்கள். அப்போது நல்ல முறையில் சொற்பொழிவு செய்வீர்கள். முக்கியமாக ஒரு விஷயத்தில் நீங்கள் வெற்றி பெற்றால், அதாவது கீதையின் பகவான் யார் என்ற இந்த விஷயத்தில் வெற்றி பெற்றால் மற்ற அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும். இதற்காக மாநாடு நடத்துவீர்கள் தானே? மரம் நிச்சயம் வளரும் என்பதை புரிந்து கொள்வீர்கள். மாயையின் புயல் அனைவருக்கும் வீசுகிறது. பாபா எங்களுக்கு காமத்தின் காயம் ஏற்பட்டு விட்டது என்று குறிப்பாக எழுதுகிறார்கள். சேர்த்த வருமானம் அழிந்தது என்று இதற்கு சொல்லப்படுகிறது. கோபம் போன்றவை வந்தால் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படும் என்று சொல்வார்கள். காமத்தை வெல்பவர் உலகை வெற்றி பெறுவார்கள் என்பதை இங்கே புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. காமத்திடம் தோற்றால் தோல்வி ஏற்படும். காமத்திடம் தோற்பவரின் வருமானம் அழிந்துவிடும், தண்டனையும் கிடைக்கும். குறிக்கோள் மிக பெரியது. அதனால் அதிக கவனம் கொடுக்க வேண்டும். குறிக்கோளை அடைவதற்கு அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டும். 5000 வருடங்களுக்கு முன்பும் நமக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைத்திருந்தது. குழந்தைகள், உங்களுக்கு தெரியும், இப்போது மீண்டும் தேவராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. இந்த படிப்பால் நாம் அந்த தேவதைகளினுடைய ராஜ்யத்திற்கு போகிறோம். படிப்பே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கிறது. படிப்பு தாரணையால் தான் தந்தைக்கு சமமாக ஆவீர்கள். படிப்பினாலையும் தாரணை செய்யறதுனாலையும் தான் தந்தையை போல ஆக முடியும். ரெஜிஸ்டரும் வேண்டும். அப்போதுதான் எத்தனை பேரை தனக்கு சமமாக மாற்றினீர்கள் என்பது தெரியும். எந்த அளவு அதிகமாக தாரணை செய்வீர்களோ அந்த அளவு இனிமையாக மாறுவீர்கள். மிக அன்பான குழந்தைகள் தேவை. குழந்தைகள், உங்களுக்காகவே அந்த நாள் இன்று வந்திருக்கிறது. முக்திக்கு போக வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் மிகுந்த முயற்சி செய்து வருகிறார்கள். தந்தை அனைவருக்கும் ஒரே நேரத்தில் முக்தி, ஜீவன் முக்தியை கொடுக்கிறார். யார் தேவராக மாற முயற்சி செய்வார்களோ அவர்களே ஜீவன் முக்திக்கு வருவார்கள். மற்ற எல்லோரும் முக்திக்கு போவார்கள். இந்த சமயத்துல முயற்சி செய்யக்கூடியவர்கள் ஜீவன் முக்திக்கு வருவாங்க. அதற்கான கணக்கை துல்லியமாக போட முடியாது. சிலர் இங்கே இருக்கவும் செய்வார்கள். விநாசத்தின் காட்சியை பார்ப்பார்கள். இந்த சுகமான நேரத்தையும் பார்ப்பார்கள். ஒவ்வொரு விஷயத்திற்கும் முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. அதற்காக நினைவில் அமர்ந்தால் வேலை நடக்கும், வீடு கிடைக்கும் என்பது கிடையாது. நாடகத்தில் என்ன இருக்குமோ அதுவே நடக்கும். அதனால் ஆசை வைக்கக்கூடாது, முயற்சி செய்ய வேண்டும். மற்றபடி எது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்குமோ அதுவே நடக்கும். போக போக உங்கள் உணர்வும் சகோதர சகோதரன், பாய் பாய உணர்வாக மாறும். எந்த அளவு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவு
அந்த உணர்வு, சகோதரன் சகோதரன் என்ற உணர்வு இருக்கும். நாம் அஷரீரியாக வந்தோம், 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்தோம், இப்போது கர்மாதீத் நிலைக்கு போக வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் உண்மையில் யாரோடும் சாஸ்திரம் போன்றவற்றை குறித்து விவாதம் செய்ய அவசியமில்லை. நினைவு செய்வதும் உலகின் முதலிடை கடை பற்றி அறிவதும் முக்கியமான விஷயம். சக்கரவர்த்தி ராஜா ஆக வேண்டும். இந்த சக்கரத்தை பற்றி மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். இதைதான் நொடியில் ஜீவன் முக்தி என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகள், உங்களுக்கு ஆச்சரியம் ஏற்பட்டிருக்கலாம். அரைக்கல்பம் பக்தி நடக்கிறது, அப்போது ஞானம் இம்மி அளவு கூட இருக்காது. ஞானம் தந்தையிடமே இருக்கிறது. தந்தை மூலமாகவே அறிய வேண்டும். இந்த தந்தை எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார். எனவே கோடியில் சிலரே வெளிப்படுகிறார்கள். அந்த ஆசிரியர்கள் அப்படி சொல்வதில்லை. நானே தந்தை, ஆசிரியர் குருவாக இருக்கிறேன் என்று இவர் சொல்கிறார். இதை மனிதர்கள் கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். பாரதத்தை தாய்நாடு என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அம்பாளின் பெயர் மிக பிரசித்தமாக இருக்கிறது. அம்பாளுக்கு மேளாக்களும் அதிகமாக நடக்கின்றன. அம்பாள் என்பது இனிய வார்த்தை. சிறிய குழந்தைகளும் அம்மாவை நேசிக்கிறார்கள். ஏனென்றால் அம்மா உணவு கொடுத்து பராமரிக்கிறார். இப்போது அம்பாளுக்கு அப்பாவும் தேவைதானே? இவர் தத்தெடுக்கப்பட்ட மகள். இவருக்கு கணவரே இல்லை. இது புதிய விஷயம். தந்தையே வந்து குழந்தைகள் உங்களுக்கு புரிய வைக்கிறார். பிரஜாபிதா பிரம்மா நிச்சயம் தத்தெடுத்திருப்பார். மம்மாவே பிரம்மாவே தத்தெடுத்திருப்பார். இந்த எல்லா விஷயங்களையும் தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். எவ்வளவு மேளா நடக்கிறது, பூஜை நடக்கிறது. ஏனென்றால் குழந்தைகள், நீங்கள் சேவை செய்கிறீர்கள். மம்மா எத்தனை பேருக்கு கற்பிப்பாரோ அவ்வளவு வேறு யாரும் கற்பிக்க முடியாது. தந்தையே வந்து படைப்பின் முதலிடை கடையின் அனைத்து ரகசியங்களையும் குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கிறார். இப்போது குழந்தைகள், உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தந்தையை பற்றியும் வீட்டை பற்றியும் தெரிந்துவிட்டது. தந்தையிடமும் அன்பிருக்கிறது, வீட்டின் மீதும் அன்பிருக்கிறது. இந்த ஞானம் உங்களுக்கு இப்போது கிடைக்கிறது. இந்த படிப்பால் எவ்வளவு வருமானம் ஏற்படுகிறது. அதனால் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். நீங்கள் முற்றிலும் சாதாரணமாக இருக்கிறீர்கள். தந்தை வந்து இந்த ஞானத்தை சொல்கிறார் என்பது உலகில் உள்ளவர்களுக்கு தெரியாது. தந்தையே வந்து அனைத்து புது புது விஷயங்களையும் குழந்தைகளுக்கு சொல்கிறார். எல்லையற்ற படிப்பால் புது உலகம் உருவாக்கப்படுகிறது. எல்லையில்லாத இந்த உயர்ந்த ஞானத்தினால புதிய உலகம் உருவாக்கப்படுது. பழைய உலகின் மீது வைராக்கியம் வருகிறது. குழந்தைகள், உங்கள் உள்ளத்தில் ஞானத்தின் மகிழ்ச்சி இருக்கிறது. தந்தையையும் வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும். அனைவரும் வீட்டிற்கு சென்றே ஆக வேண்டும். குழந்தைகளே, நான் உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை கொடுக்க வந்திருக்கின்றேன் என்று தந்தை அனைவருக்கும் சொல்கிறார். பிறகு ஏன் மறந்து விடுகிறீர்கள்? நான் உங்கள் எல்லையில்லாத தந்தை. ராஜயோகத்தை கற்பிக்க வந்திருக்கின்றேன். நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்க மாட்டீர்களா என்ன? பிறகு அதிக நஷ்டம் ஏற்படும். இது எல்லையற்ற நஷ்டம். தந்தையின் கையை விட்டுவிட்டால் வருமானத்தில் நஷ்டம் ஏற்படும். நல்லது. குட் நைட். ஓம் சாந்தி. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. இந்த உலகில் இருக்கும் அனைத்தையும் மறக்க வேண்டும். தந்தைக்கு சமமாக கீழ்ப்படிந்து சேவை செய்ய வேண்டும். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். 2. இந்த பதீத்த உலகில் தன்னைத்தான் கெட்ட சகவாசத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும். கடைத்தெருவின் கீழான உணவுகளை சாப்பிடக்கூடாது.
சினிமா பார்க்க கூடாது. வரதானம்: திரிகாலதர்ஷி நிலை மூலமாக வீண் கணக்கை முடிக்கும் சதா வெற்றி மூர்த்தி ஆகுக. திரிகாலதர்ஷி நிலை மூலமாக வீண் கணக்கை முடிக்கும் சதா வெற்றி மூர்த்தி ஆகுக. திரிகாலதர்ஷி நிலையில் நிலையாக இருப்பது என்றால் ஒவ்வொரு எண்ணம், சொல், செயலை செய்வதற்கு முன்னால் இது வீணானதா அல்லது சக்திசாலியானதா என்று சோதனை செய்ய வேண்டும். வீணானது ஒரு நொடியில் கோடிக்கணக்கில் நஷ்டத்தை ஏற்படுத்தும். சக்திசாலி ஒரு நொடியில் கோடி மடங்கு வருமானத்தை கொடுக்கும். நொடியின் வீணானவையும் வருமானத்தில் பெரிய நஷ்டம் ஏற்படுத்தும். அதனால் சம்பாதித்த வருமானமும் மறைந்துவிடும். எனவே ஒரு காலதர்ஷியாகி காரியத்தை செய்வதற்கு பதிலாக திரிகாலதர்ஷியாகி ஸ்திதியில் நிலையாக இருங்கள். அப்போது வீணானது முடிந்துவிடும். சதா வெற்றி மூர்த்தி ஆவீர்கள். ஸ்லோகன்: மானம், மரியாதை மற்றும் சாதனங்களின் தியாகமே மகா தியாகம். மானம், மரியாதை மற்றும் சாதனங்களின் தியாகமே மகா தியாகம். அவ்யக்த சைகை: ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டியின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். தேகம், ஆத்மா இரண்டும் வெவ்வேறு பொருட்களாக இருக்கின்றன. ஆனால் அஞ்ஞான வசத்தால் இரண்டையும் கலந்து விட்டார்கள். எதை நான் என்று புரிந்து கொண்டார்கள்? இந்த தவறின் காரணத்தால் எவ்வளவு பிரச்சனைகளும் துக்கமும் அசாந்தியும் கிடைத்தன, சரியாக நான் என்பதை உணராத காரணத்தினால. அதுபோல இந்த அபவித்திரம் மற்றும் மறதியின் சமஸ்காரம் பிராமணருடையது கிடையாது, சூத்ரருடையது. தூய்மையற்ற தன்மையும் மறதியும் பிராமணனுடைய சுபாவம் கிடையாது, சூத்ரருடையது. இதையும் என்னுடையது என்று புரிந்து கொள்வதால் மாயாவிற்கு வசமாகிறீர்கள். பிறகு கவலைப்படுகிறீர்கள். நன்றி பாபா. ஓம் சாந்தி.